தூறல் போடும் தூறல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் இங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் இங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. இறங்க. சக்தி, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரி. நீ எங்கேயும் போயிடாத. பாஸ், பாஸ் ஒரு கட்டிங் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சைடிஸ்க்கு காசு இல்லை, அதான். யோ பயா. தேங்க்யூ பாஸ். பாஸ் நீங்களாவது ஷேர் பண்ணுறீங்களா?
போனதும் அம்மா ஆவலா கேட்பாங்க அண்ணன் கிடைச்சிட்டாரான்னு. அவங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்ல போறேனே தெரியல. இதை பாரு சக்தி, பிரகாஷ் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நீ வேணா பாரேன், நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ அவரே வந்துருவார். ஆனால் நாம் அவரை தேடுறதை விட்டுற போகிறது இல்லையே, நாளைக்கும் தேடி பார்ப்போம். சரி கதிர், வீட்டுக்கு வாயேன். இல்லை சக்தி, இப்போவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆ சரி. சக்தி, பயப்படாத. உன் முதலாளி அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட மாட்டேன். நான் உனக்கு ஒரு gift கொடுக்க போகிறேன். நீ அதை வேணான்னு சொல்லிக்காம வாங்கிக்கணும். என்ன கிஃப்ட்? ம். நீ மதியம் உங்கள் முதலாளி அம்மா வீட்டில் அவங்க ஃபோன்ல இருந்து பேசும்போது எவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு தெரியுமா? இப்பெல்லாம் செல்ஃபோன் வச்சுக்காத ஆளே கிடையாது. ஆனால் உன்கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீ பார்க்குற அந்த வேலை தான். நான் சொன்னா நீ பார்க்குற வேலையை விட்டுற போறியா என்ன? அதுக்காக ஒரு செல்ஃபோன் கூடவா இல்லாமல் இருக்கிறது? அதான் நானே உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு. இல்ல கதிர், அது வந்து நோ, நீ எதுவுமே சொல்லக்கூடாது. வேண்டான்னு சொல்லாம நீ வாங்கிக்கணும். ம். தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? உன்னோட ஃபர்ஸ்ட் கால் எனக்கா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்ன, நாளைக்கே சிம் கார்டு வாங்கினது உனக்கே பண்றேன். அசடு, வெறும் செல்போனை யாராவது வாங்கி தருவாங்களா? ஓ, செல்வித் சிம் கார்டா? ம். ம். ஜஸ்ட் a minute. வாவ், நல்லா இருக்கு. இதுதான் உன் நம்பர். ஓ, ஃபேன்சி நம்பரா இருக்கு. ம். ஹலோ சக்தி. ஹாய் கதிர். எப்படி இருக்கீங்க சக்தி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே கதிர், நாளைக்கு பார்க்கலாம். ம், பார்த்துக்கோ. வானா. என்ன நீனா தூங்கலையா? இல்லனா, செமஸ்டர் வரதுல அதான் படிச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ இவ்ளோ லேட்டா வர? சரி, ஆபீஸ்ல நீ ஏதோ பிஸியா இருப்பேன்னு தான் நான் உனக்கு கால் பண்ணல. உன்னதான் நான் கேக்குறேன். வெளியில கொஞ்சம் வேலையா போயிருந்தேன். அம்மாலாம் தூங்கிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? நான் எப்பயோ சாப்பிட்டேன். எனக்கு அப்பவே தூக்கம் வந்துருச்சு. சரி, நீ சாப்பிடாம தூங்கிருவியோன்னு தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்லை கவிதா, நான் சாப்பிட்டேன். எங்க? ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். ஓ, ஆஃபீஸ் மீட்டிங் ஹோட்டல்ல நடந்ததா? இல்லை, சக்தியை கூட்டிகிட்டு வெளியில் போயிருந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் ஹோட்டலில் சாப்பிட்டோம். சக்திய அவுட்டிங் கூட்டிட்டு போனியா? என்ன நடக்குது? ஐயோ மண்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சக்தியோட அண்ணன் ஒரு கிழவனை போய் சக்தியை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்கான். டென்ஷனான அவனோட அம்மா பிரகாஷர் சண்டை பிடிச்சிருக்காங்க. அதனால் அவன் கோவிச்சிட்டு போயிட்டான். போனவன் என்ன வீடு திரும்பலை. சக்தியோட அம்மா அவங்க பிள்ளைய நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்லன்னு சக்தி கவலைப்பட்டா.
அதான் அவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது பிரகாஷ் இருக்கானான்னு தேடி பார்த்தோம், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதான் சக்தியை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேனே. சனியை தொலைஞ்சதுன்னு விட்டுற வேண்டியதானே. என்ன இருந்தாலும் பெத்த புள்ள இல்லையா? பிரகாஷை காணணும் அம்மாவும் பொண்ணும் கலங்குறது மனசு கேட்கல. அதான் சக்தியை கூட்டிக்கிட்டு அவனை தேடி போனேன். சக்தினாலே ஒரு தனி பாசம்தான் போல, அக்கறை தான். என்ன சார் மனசுல ஏதாவது? ஏய், என்ன உளர்ற? சக்தி எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஓகே, குட் நைட். என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுல சக்தி இருக்காங்கங்கிறத நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா அம்மா, பாப்பா பிரகாஷ், அம்மா எங்கடா போய் தொலைஞ்ச? ஏன்டா வெளியவே நிக்கிற? உள்ள வாடா. ஏய் சக்தி, உங்க அண்ணன் வந்திருக்கான் பாரு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? உள்ள வா. உள்ள வந்து என்ன திட்ட மட்டும் இல்லாமா? ஐயோ, நான் ஒண்ணு திட்ட மாட்டேன், வா உள்ள வா. அண்ணே, எங்கண்ணே போன? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உன்னை காணாம அம்மா தவிச்சிட்டாங்க. அப்படி எங்க தான் போயிருந்த? டேய், எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அம்மா, நீங்க பேசுறது எதுவுமே என் காதுல விடல. பசியில காதையே அடைச்சு போச்சுமா. கொஞ்சம் சாப்பாடு தரியா? ஐயோ, நான் ஒரு மடச்சி உன்னை நிக்க வச்சே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உட்கார் உட்கார், வர. இந்தப்பா சாப்பிடு. பாத்துடா, மெதுவா சாப்பிடு. உன் பிள்ளைக்கு பசிய பத்தியா? கொலை பட்டி போல. டேய், நீ எதுக்குடா இப்படி பட்டினி கிடந்து கஷ்டப்படணும்? வீட்டை விட்டு நீ எதுக்குடா போகணும்? நம்ம சத்தம் போட்டோம்ல, அதான். ஏண்டா, நானும் உன் தங்கச்சி உன்னை திட்டத்துக்கு உரிமை இல்லையா? அதுக்காக வீட்டை விட்டு போயிடுவியா? ஐயோ சக்தி, போய் தண்ணி எடுத்து போ. பாத்துடா, பாத்து மெதுவா சாப்பிடு. பாத்துடா, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேம்மா. இந்த குடி, மெதுவா மெதுவா குடி. மெதுவாடா, மெதுவாப்பா. மெதுவா சாப்பிடு. மெதுவா 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 சாப்பிடு பிரகாஷ். மெதுவா சாப்பிடு. மெதுவா மெதுவாடா, மெதுவா சாப்பிடு பிரகாஷ். பிரகாஷ், மெதுவா. அம்மா, மெதுவா அம்மா. சாப்பிடு. என்னம்மா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் சாப்பிட்டு போயிட்டானா? என்னம்மா, கனவு ஏதாவது கண்டியா? நான் கண்டது கனவா? கனவுலதான் பிரகாஷ் வந்தானா? பசிக்குதுன்னு சொன்னா, சோத்த போட்டு கொடுத்தேன். நான் கொடுத்த சாப்பாடு இங்க உட்காந்தாம சாப்பிட்டான். அம்மா, சதா நீ அண்ணனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த நினைப்பே உனக்கு கனவா வருதுமா? இல்லடி, அது கனவு இல்ல. நிஜத்துல என் புள்ள சோத்துக்கு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் படுற கஷ்டம் தான் எனக்கு கனவா வந்துட்டு இருக்கு. ஏண்டா பிரகாஷ், உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துற. பசியால் அவன் எங்க மயங்கி கிடக்குறானோ, அதனாலதான் என் கனவுல வந்திருக்கான். பசியால் அவன் எங்க மயங்கி கிடக்குறானோ, அதனாலதான் என் கனவுல வந்திருக்கான். அம்மா,
இப்படி அண்ணனே நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதம்மா. நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு யாருமா இருக்கா? அம்மா, அண்ணன் எப்படியும் வந்துரும்மா. நீயும் நானும் அண்ணனை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நிச்சயமா அண்ணன் நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கும்மா. தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணனை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்காவது அண்ணன் கண்ணில் படமலா போயிடும். அம்மா, நீ படுத்து தூங்குமா. கனவுல வந்த அண்ணன் நிஜத்துலயும் வருமா. படுத்து தூங்குமா. சொன்னா கேளுமா. அண்ணன் கிடைச்சிருமா. ஐயோ பைத்தியக்காரன் வந்துட்டானே. ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ ஐயோ மை டியர் ஃப்ரெண்ட், யார் உன்னை இப்படி கட்டி போட்டது? என்னையா இது கோலம்? வாட் ஹேப்பன் டு யூ? யார் வந்தா, எப்படி வந்தா? அதுவும் என் வீட்டுக்குள்ள வந்து உன்னை இவ்வளவு தைரியமா கட்டி போட்டது யார் மேன்? ஏய், யாரா அது? ஆமா, அவன் இருக்கானா இல்லையா? இங்க இருக்கானா இல்லையா சொல்லு. ஏய், யார் அவன்? என்னடா திமிரு உனக்கு? என் ஃப்ரெண்ட் எப்படி கட்டி போட்டிருக்க? என்ன தைரியம் இருந்தா உனக்கு கட்டி போட்டிருப்பான் ஃப்ரெண்ட். ஏய், இங்க வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வந்து நில்லு. என்ன ஃப்ரெண்ட், நான் இவ்வளோ கேட்குறேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஐயோ படுத்துறானே. நிஜமா தான் பேசுறானா இல்ல அடிச்சு நொறுக்க அச்சாரம் போடுறானா? Friend, please tell me who did this to you? உங்களுக்கு தெரியாதே? எனக்கா? ஐயோ என்ன ஃப்ரெண்ட் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களை மட்டும் இப்படி ஒருத்தன் கொடுமைப்படுத்தினது எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனை நான் இந்த வீட்டை தாண்டி விட்டுருப்பேனா? பதிலுக்கு அவனை கட்டி வச்சு உரிச்சிருப்பேன். பாவி, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒருவேளை அந்நியனாக போனோம். இது சரி வராது. இவர் ரூட்லேயே போவோம். என்ன ஃப்ரெண்ட், உங்களை கட்டி போட்டது யார் யோசிச்சு பார்த்தீங்களா? வந்துச்சு. வந்துருச்சா? ப்ளீஸ் ப்ளீஸ் டெல் மீ ஹூஸ் தட்? நீ தான் சொல்லுவேன்னு ஆழம் பார்க்குறானோ? என்ன ஃப்ரெண்ட் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் தைரியமா சொல்லு ஃப்ரெண்ட், யார் அவன்? அது வந்து அவன் உங்களை மாதிரியே இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங். என்ன மாதிரியா? ஆமா, சொல்லு. இதே மாதிரி உடம்பு, இதே மாதிரி கலரு. தோ கண்ணாடி போட்டுருக்கீங்களா? இதே கண்ணாடி. இதே மாதிரி மஞ்சள் சொக்காவும் போட்டிருந்தாங்க. என்ன மாதிரி இருந்தாங்க? அப்புறம் அட பாவி, நீ செஞ்சதை உங்ககிட்டே சொன்னா அப்புறம் கேட்டு உயிரை வாங்குறியடா. நான் என்னடா கதையா சொல்றேன். என்ன ஃப்ரெண்ட் திடீர்னு என்னமோ யோசிக்கிறீங்க? அது இல்ல பாஸ், எதுவா இருந்தாலும் யோசிச்சு தானே சொல்ல முடியும். அதான். சரி விடுங்க, அவ எதுக்காக உங்களை கட்டி போட்டான் அது என்ன சொல்லவே இல்லையே. ஞாபகம் வந்துச்சு. நீங்க எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தீங்கல்ல? ஆமா கொடுத்தேன். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு அடின்னு அடிச்சுட்டான் பாஸ். அடா பாவி, நான் கொடுத்த 1 லட்சத்தால உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா பாஸ், அன்பளிப்பாவே 1 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னா அப்ப இந்த வீட்டுல கோடி கோடியா பணம் இருக்குமே, அது எங்க இருக்கு காட்டுன்னா. நான் கண்டிப்பா காட்ட மாட்டேன்னு பிடிவாதமே பிடிச்சிட்டேன். அதனால செமாடி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவ்வளவு அடியா அடிச்சு வாய திறக்காம இருக்க திருட்டு போயிலேன்னு சொல்லி அவனே கையை கட்டி வச்சுட்டு போயிட்டான் பாஸ். ஓ மை காட். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், அழக்கூடாது. நான் வந்துட்டேன்ல. பிரச்சனையே அதான்டா. எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்னு உங்ககிட்ட சிக்கினதுக்கு அப்புறம் தான்டா தெரியுது. ப்ளீஸ் போதும் பாஸ், நீ எதையும் யோசிக்க கூடாது. அப்புறம் நான் ஃபீல் ஆயிட்டு அழுதுருவேன். அச்சோ, அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க.
அவன் கட்டி போட்டான் நான் விடுறேன் பாஸ் நான் கட்ட வாங்க. விடுறேன் ஓகே என்ன ஃப்ரெண்ட் அப்படி பாக்குறீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம் என்ன பண்ண போறானோ? Get up, my dear friend. வாங்க. Come on, my dear friend. வாங்க. Get up. Oh, my suitcase. எடுத்துங்க. வாங்க, my dear friend. வெளியே கூட போக முடியாது போலுக்கு. ஓடிடலாமா? வாங்க, please. வாங்க. Come in. தைரியமா வாங்க, friend. அங்க இருக்கு பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா மேன் No. Wait. இப்ப எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க பாரு. Come on, sit down. குடிக்க வச்சு அடிப்பானோ? செஞ்சாலும் செய்வான். இப்ப எப்படி இருக்கு பாஸ்? எப்படி பதில் சொன்னாலும் சிக்கலாயிடுமே. என்ன ஃப்ரெண்ட் எதை கேட்டாலும் யோசிச்சுட்டே இருக்க? ப்ளீஸ் டேக் யூர் சீட் உட்காருங்க. இப்ப பாருங்க ஏதோ நடந்து போச்சு. ஒரு ரவுண்ட் ஏத்துனான்னு வச்சுக்க யூ ஃபீல் பெட்டர். ஓகே எப்படியும் அடிக்க போறான். குடிச்சிட்டு அடி வாங்கிப்போ. have it. அவ்வளோ அடி போட்டிருக்க. நான் ஏற்கனவே டைட்டு. ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை கட்டி போட்டு போய் யார் மாதிரி இருப்பான்னு சொன்ன? என்ன மாதிரியா? ஓ ஒன்ன மாதிரிலாம் இல்ல, நீயே தாயா. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்த